ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இன்றைக்கு ரொம்ப அழகான விழா. மார்ச் 19 புனித சூசையப்பருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். புனித சூசையப்பர் எவ்வளவு அற்புதமான மாமனிதர் என்றால், திரு அவை அவரை அங்கீகரித்து அகில உலக திரு அவையின் பாதுகாவலராக அறிவிக்கிறது. பேட்ரன் saint ஆஃப் த என்டையர் யூனிவர்சல் கேத்தலிக் சர்ச். அப்படி என்றால் எவ்வளவு அழகாக திரு அவையே அவருடைய பாதுகாவலில் ஒப்பு கொடுத்து அவருடைய பரிந்துரையை நாடுகின்றோம் என்றால், அற்புதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து நாம் எல்லோருக்கும் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக, அதோடு நல் மரணத்தின் பாதுகாவலர் என்றெல்லாம் புனித சூசையப்பரை நாம் அழைக்க. புனித சூசையப்பரை பற்றி நாம் அழகாக பல்வேறு விதங்களில் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, தனிப்பட்ட வாழ்வுக்கு சிந்தித்தாலும் ஒரு 2-3 சிந்தனைகளை நம்முடைய வாழ்வியலில் நாம் சிந்திக்கலாம். ஒன்று, புனித சூசையப்பரை பற்றி யோசிக்கின்ற போது, இறை திட்டத்தை நாடியவர், இறை உதவியை எப்போதும் தேடிக்கொண்டே இருந்தவர். இக்கட்டான நேரம், கடினமான சூழ்நிலை, சவால் நிறைந்த சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவர் தேடியது, நாடியது கடவுளுடைய திட்டம் என்ன, கடவுளுடைய உதவியை தான் அவர் தேடினார். வாஸ் accepting the God's will and God's desire, இறைவனுடைய திட்டத்தை. உதாரணத்திற்கு மரியாவை பற்றி ஒரு சந்தேகம் வருகின்ற பொழுதும் சரி, ஏரோது மன்னனால் ஆபத்து வருகின்றது என்ற நிகழ்விலும் சரி, எகிப்திற்கு தப்பி ஓட வேண்டும் என்று சொன்ன பொழுதும் சரி, இக்கட்டான சூழல், சவால் நிறைந்த சூழல், கடினமான சூழலில் அவர் தேடியதும் நாடியது கடவுளுடைய பேர் உதவியதான். ஆக கடவுளுடைய திட்டம் என்ன? ஒரு கட்டத்தில் தன்னுடைய திட்டத்தை முன்வைக்கிறார். அதாவது இறை வெளிப்பாடு கொடுப்பதற்கு முன்பாக மரியாவை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். தட் இஸ் ஹீஸ் விஷ், அவருடைய திட்டத்தின்படி. அப்புறம் இறை வெளிப்பாடு கொடுத்தப்பட்ட பிறகு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். பிறகு கடவுளுடைய திட்டத்தை முன்வைத்து செயல்படுத்துகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் சிந்திக்கிற நம்முடைய இக்கட்டான காலங்கள், சவால்கள் நிறைந்த சூழல், கடினமான சூழ்நிலை எல்லாம் கடவுளுடைய உதவியை, பேர் உதவியை நாடுவது. நம் திட்டத்தின்படி, கடவுளுடைய திட்டத்தின்படி நாம் வாழ முயற்சி. இந்த ஒரு அழகான பண்பை இந்த சூசையப்பரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, அந்த இறைவனுடைய திட்டத்தை இன்றைய வாழ்க்கை சூழலில் நாம் எப்படி தேர்ந்து தெளிவது? அன்றைக்கு கனவு வழியாக புனித சூசையப்பருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற திருமண குடும்ப வாழ்வு, இன்றைய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் how I can get to know about the God's wish, understanding, a desire, எப்படி நாம் தெரிந்து கொள்வது? ஒரு 2 விதங்களில் நாம் சிந்திக்கலாம். ஒன்று, அகப்பயணத்தால் தூண்டப்படுவது, அல்லது to listen carefully the word of God, கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிப்பது, செவிமடுப்பது. புனித சூசையப்பர் அதான் செய்தார். ஆக முழுமையாக கடவுளுக்கு செவிசாய்த்தார். ஆக இன்றைக்கு ஒரே சத்தம் நிறைந்த கல்ச்சர், கலாச்சாரம், நாய்ஸு கல்ச்சர், எங்கே பார்த்தாலும் சத்தம், பதற்றங்கள், பரபரப்பான சூழ்நிலையில் அமைதியில் இறைவனை பார்ப்பது, ஆலயத்திற்கு வருவது, அமைதியில் கடவுளுடைய திட்டத்தை தேர்ந்து தெளிய முயற்சி எடுப்பது. இரண்டாவது என்ன வகை என்றால், புனித ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்படும், உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அதனால் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை உங்களால் தேர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம். ஆக ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணத்திலும் சரி, நம்முடைய நம்பிக்கையிலும் சரி, நம்முடைய வாழ்விலும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட மாற்றம் கிடைக்கின்ற போது நிச்சயமாக கடவுளுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இது இரண்டாவது. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், எவ்வளவு அழகாக பெருந்தன்மையோடு புனித சூசையப்பர் இருக்கிறார். அவ்வளோ ஒரு ஜெனரஸ் ஹார்ட், ப்ராட் மைண்டட், ஓப்பன் மைண்ட் இல்லையா? மாதாவு வழியாக ஒரு ஆபத்து அல்லது மறைவாக விலக்கிவிடும் என்று ஒரு அவ்வளோ ஒரு ஜென்டில் அண்ட் கைண்ட் அண்ட் காமன் கம்போஸ்டாக ஒரு அற்புதமான மனிதராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஆக தவறுகள் செய்கின்ற போது, அது கணவன் மனைவி, மனைவி கணவன் என்று குடும்ப வாழ்க்கையில் நடக்கின்ற போது பெருந்தன்மையோடு மன்னித்து வாழக்கூடிய, பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கின்ற போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் குடும்ப வாழ்வும் அழகாக செல்லுமாக. இறைவனுடைய திட்டத்தை நாம் உணர்ந்து அதன்படி வாழ்வது, அந்த திட்டத்தை உணர நம்முடைய அகப்பயணத்தில் எடுத்துக்கொள்ள முயற்சி எடுப்பது, அதோடு பெருந்தன்மையோடு திறந்த மனதோடு வாழ கடவுள் நம்ம இப்படி சூசையப்பர் வழியாக அழைக்கிறார். உடைய சூசையப்பருடைய பாதுகாவலில் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.